எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. இஸ்ரேல் ஈரான் வார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. அது தொடங்கினதுலேருந்து எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தான். என்ன வந்து பார்த்தீங்கன்னா, சமையல் எரிவாயு வரல, பெட்ரோல் டீசல் வந்து கிடைக்காது, இதுக்கப்புறம் அவ்வளோதான், லாக்டவுன்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பி மக்கள் எல்லாரையும் ஓட விட்டுடுச்சுன்னே சொல்லலாம். அவங்கவங்க வந்து சிலிண்டரை வாங்கி ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், பெட்ரோல் இதுக்கப்புறம் தீர்ந்து போய்டும் சொல்லிட்டு எல்லா இடங்களையும் வாங்குறதுக்கு க்யூவில் நின்னதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் தொடங்கி இந்த 3 மாதத்துலேயே எப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருந்தாரு, எப்படி வந்து கோவிடுக்கு ஒரு கொரோனாவுக்கு ஒரு லாக்டவுன் வந்துச்சோ அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹிண்ட்ல வேற கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு லாக்டவுன் வந்துச்சுன்னா யாராலையும் தாங்க முடியாது, யாராலையும் அதுக்கப்புறம் எழுஞ்சிக்கவே முடியாது, ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து டவுன் ஆகிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு பதட்டத்தோடு சேர்ந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஏதாச்சும் செய்யணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற எல்லா இதுலேயும் மும்முரமாக வந்து ஈடுபட்டு இருக்காங்க. சில பேர் கவலையில் இருக்காங்க, போச்சுடா இந்த வருஷம் தொடங்கினதுலுமே முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இது வந்து டெய்லி அப்டேட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் தொடங்கினது பார்க்குறோம், 3 மாதம் தான் ஆச்சு, மாதத்துக்கு ஒன்று இப்படி நடந்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு ஏற்கனவே அழுகாச்சியாக தான் லைஃப் போயிட்டு இருக்கு, இதுக்கு மேலே நீங்களும் மாடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க வந்து டிப்ரெஸ் ஆகிறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுவோம், ஏதாச்சும் பண்ணி நிம்மதியை வந்து ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம், நிம்மதியாக இருந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்க, இந்த பக்கம் நல்லா இருந்த அனிமல்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி மாதம் ஒன்று இந்த மாதிரி ஏதாச்சும் பஞ்சாயத்து கிளப்பிட்டு வந்துட்டே இருக்குது. இந்த பிரச்சனை போர் கூட விட்டுருங்கடா, போரை கூட எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம், நீங்கள் ஏன்டா இப்படி ஆடிங்க, நீங்கள் ஏன்டா இப்படி டிப்ரெஸில் சுற்றுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது எல்லாரும் கலந்துட்டு இருக்குது. இருக்கிற பிரச்சனையில நீ வேறையா அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதம் ஆச்சு, 3 மாதத்துக்குள்ளே ஜனவரியில் ஒருத்தன் வந்து பஞ்சாயத்தை கிளப்புனா, பிப்ரவரியில் ஒருத்தன் வந்து கிளப்புனா, இந்த மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக கிளம்பிட்டாங்க. ஒன்று வேறு வேறு விதமான விலங்குகள். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வருஷ தொடக்கத்திலே ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி, ஏன் குமார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குயின் வந்து ஃபேமிலியோடு போயிட்டு இருக்கும்போது அண்டார்டிகாவில், நான் தனியாக போகிறேன் என்னோட நிம்மதியை தேடி சொல்லும் போதே எனக்குலாம் புல்லரிக்குதுங்க அந்த வீடியோவை யோசிக்கும் போது. நான் போகிறேன்டா என் வாழ்க்கையை தேடி சொல்லிட்டு ஒரு மலையை நோக்கி நடந்து போயிடுச்சு. அவன் எதுக்கு போனானோ ஏன் போனானோ அதெல்லாம் தெரியல, அது நம்ம தெரிஞ்சுக்கோ தேவையில்ல. அந்த விஷுவலை இத்தினோடு நடந்து அது வாட்டினா அது லைஃப்பை தேடி போகும்போது முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான், இந்த வருஷம் எப்படி போனால் என்ன, வேண்டாம் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்குயின் கூட்டிகிட்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து ஃபிலாசபிலாக பேச தொடங்கினாங்க. நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஒன்று நோக்கி போகணும், என்ன நடக்குதோ இல்லையோ நமக்கு ஒன்று வேணும்னா அதை வந்து நம்ம டார்கெட் பண்ணி போயிட்டே இருக்கணும். நம்ம வந்து எல்லாரும் இல்லாமல் நம்ம தனியாக நம்மளோட பார்த்து வந்து நம்ம சூஸ் பண்ணி அதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அதுலேருந்து என்ன வேணாலும் நீ எடுத்துக்கோ. அந்த வீடியோ பார்க்கும்போதே எவனாச்சும் தூங்க முடியுமா அப்படின்ற ஒரு ஃபீலில் வந்து சரி ஓகே ஜனவரியை கடந்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்தாச்சு. அதுக்கப்புறமா ஃபெப்ரவரி வந்துச்சு. ஃபெப்ரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே குத்துற மாதிரி ஒரு குரங்கு வந்துச்சு. கையில் ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு இதுதான் என்னோட அம்மானுச்சு பாருங்க, அதிலே எல்லாரும் உடஞ்சி போயிட்டாங்க. யாரா வேணாலும் இருக்கட்டுமே, அந்த ஒரு வீடியோவை பார்த்து அதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷனை பார்த்து எவனாச்சும் அழாமல் இருக்கலாம். நான்லாம் கதறி அழுத, என் ஃபீல்டில் ஃபுல்லாகவே அதுதான் வந்துட்டு இருந்துச்சு. போடா போய் வேற எங்கேயாச்சும் யாரையாச்சும் அழவே, நான் அழுது முடிச்சுட்டேன்டா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஒரு அப்டேட்டு. இதில் வேற இவனுங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நான் வந்து பஞ்சை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தராக கிளம்பிட்டாங்க. அந்த பெண்குயின் வந்து பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாலாம் நடந்து போச்சு அது தனியாக. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜப்பான் பஞ்சு, அது ஜூவில் இருக்கிற ஒரு குரங்கு, அது அம்மாவை துரத்தி விடவே இதுதான் என்னோட அம்மான்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு பொம்மையை பிடிச்சிட்டு சுத்தவே எல்லாம் நான் டிக்கெட் எடுத்துட்டேன், வீசா எடுத்துட்டேன், நான் போகிறேன், நான் பஞ்சை போயிட்டு நான் ரெஸ்கியூ பண்ணிட்டு நான் தான் அடாப்ட் பண்ணி வந்து நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு 4 காலை கிளம்பிட்டானுங்க. காசு இருக்கிறவங்கள அதெல்லாம் கிளம்பி போகலாம், நம்மளால அது கூட முடியாது. நம்ம வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் என்னை அடாப்ட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இதில் நான் போய் அடாப்ட் பண்ணுறதா, நம்மளால என்ன முடியும், பார்த்து அதுக்கு அழதான் முடியும், ஃபீல் பண்ண தான் முடியும்னு சொல்லிட்டு ஃபீல்டில் வரது ஃபுல்லாக பார்த்து அழுதுறேன். இதில் ஒரு அப்டேட் வேறு.
அதை வந்து நான் இன்னைக்கு பார்க்க போனாத அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூ கீப்பரோட ஃப்ரெண்டாக இருக்குது, அதில் இருக்கிறவங்க குரங்கு எல்லாமே இன்னும் குரங்கு வந்து புள்ளி பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போதும்டா, நீங்கள் வந்து புள்ளி பண்ணுறது பஞ்சல்ல, அந்த வீடியோ வச்சு எங்களை நீங்கள் வந்து கொடுமைப்படுத்திங்களா அப்படின்ற ஒரு ஃபீல்டில் வந்து அந்த பஞ்சோட வீடியோஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு கூட்டத்தில் அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, கூட இருக்கிற அந்த குரங்குகள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதும் ரீசெண்டாக வந்த ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு. அது கேர்ள் ஃப்ரெண்டா இல்லையா சொல்கிறது அப்படி சொல்கிறாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஒரு குரங்கு கூட எப்போவுமே ஒன்றா கொஞ்சிட்டு இருக்கிறது, கேர் பண்ணிக்கிறது அப்படின்ற வீடியோ போட்டாங்க. அதில் எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருந்துச்சு. ஓகே, நிம்மதியாக நம்ம தூங்க முடியும் நைட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு. அதுலேயும் சில பேர் வந்து கதறிட்டானுங்க, ஏன்டா பஞ்சுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குது, ஒரு பேர் இருக்கு, எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அது சில பேரோட பிரச்சனை, அது நீங்கள் எப்படியோ போங்க, அது ஒரு செட்டில் ஆச்சா அப்படின்றதுல வந்து எல்லாரும் நிம்மதியாயிட்டாங்க. இப்போ மாதம் முடிய போகுது, இந்த வாரோட நிறுத்திக்கோங்க, இதுக்கு மேலே அடி தாங்காதடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உனக்கு வந்து ஃபினான்ஷியலாக அது வரக்கூடிய அடி, எமோஷனலாக அவனை போட்டு தாக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு முடியறதுக்குள்ளே ஒருத்தன் வந்து இறங்கியிருக்கான். கும்பலாக வேற வந்திருக்கானுங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போனாரா, எங்கேயோ போயிருக்காரு காரில். போகும்போது ஹைவேஸில் கூட்டமாக ஒரு 7 நாய்கள் வந்து நடந்து போயிருக்கு. அதில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்த்துட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்களா, எல்லாரும் சேஃபாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் நடுவில் இருக்கக்கூடிய ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு வந்து லைட்டாக அடிபட்டுருக்கு. ஸோ எல்லாரும் அதை வந்து பாதுகாத்துட்டு எல்லா விதமான நாயும் இருக்குது. 7 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து ஒன்றா போயிட்டே இருக்காங்க. எங்கடா போகிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில பேர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸ் எல்லாமே அதோட வீட்டுக்கு போயிட்டுருக்கு திரும்பி அப்படின்னாங்க. சரி, குட்டி பசங்க போகிற மாதிரி இதுங்க எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு எல்லாம் போயிட்டுருக்கு. எங்கேருந்து போகுதுங்க அப்படின்னு பார்க்குற இடத்துல தான் ட்விஸ்ட் வச்சாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரூமர்ஸாக, இது வந்து ரியலாக என்னன்னு தெரியல, பட் சொல்லுவாங்க இல்லையா, சைனாவில் வந்து டாக் மீட் வந்து சாப்பிடுவாங்க, டாக் குக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக கடத்தப்பட்ட இந்த 7 நாய்கள், ஸோ இவங்க எல்லாருமே வேறு வேறு இடத்துலேருந்து வீட்டிலேருந்து அந்த மாதிரி கடத்திட்டு கொண்டு போயிருக்காங்க மீட்காக. அப்படி போகிற வழியிலேருந்து இவங்கெல்லாம் தப்பிச்சு ஒரு குரூப் ஆகி இவங்க எல்லாருமே திரும்ப அவங்க வீட்டை நோக்கி போயிட்டுருக்காங்களாம். அகைன் எனக்கு வந்து புல்லரிக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது, என்னடா படத்தில் வந்து நம்ம கற்பனையாக பார்த்துருக்கலாம், அந்த ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு போகிறது, ஃபைண்டிங் நியூமோலாம் பார்த்துருப்போம். அதுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க ட்ரக்கில், அங்கேருந்து தப்பிச்சு தண்ணிக்குள்ளே குதிச்சு வருங்க, போதும். அதை பார்க்கும்போதே நிறைய பேருக்கு வந்துச்சே கடைசியில் சேர்ந்துட்டாங்க வீட்டில் அப்படின்ட்டு ஒரு ஃபீலோடு முடிச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ தான், அந்த ஒரு வீடியோவில் முடிச்சு விட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி மீட்டுக்காக கொண்டு போன இடத்துல இருந்து தப்பிச்சு இப்போ ஒன்றா சேர்ந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்களாம். எனக்கு கேட்கும்போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, போதும் இதுக்கு மேலே வந்து அழ முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ இதை தான் இப்போ வந்து டாக் ஆஃப் தி டவுன் இல்லை, டாக் ஆஃப் தி வேர்ல்டாக போயிட்டுருக்கு. இந்த வருஷம் தொடங்குறதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைஃப்பை தேடி போகுது, அதோட பேரை தேடி போகுது, இந்த மாதிரி வாழ்க்கையை தேடி போகுதுன்னு சொல்லிட்டு மனுஷ பயலுங்களை வந்து வச்சு செய்யுதுங்க. நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக எங்களை வந்து எங்களோட இடத்த ஆக்குப்பை பண்ணி எங்களை வந்து ஜூவில் போட்டு அப்படி இப்படி ஏதோ பண்ணிங்கல்ல, எமோஷனலாக நாங்கள் போட்டு அடிக்கிறேன்டா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் இந்த மாதிரி வெளியில் வந்துட்டே இருக்குது. ஒன்று எடுத்திங்கன்னா இப்போ அதை வந்து பாப்புலர் ஆக்காதீங்கடா, பார்க்க முடியலடா எங்களால் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் யோசிக்கிறேன், நான் இப்போ பேசிகிட்டு இருக்க டைம் அதுக்கு என்ன ஆகியிருக்கும், அதுங்களாம் வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்குமா, இல்லை அதில் இருக்க 7 டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 அதோட இடத்துக்கு போயிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 5 வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்குமா அடுத்த வீட்டை நோக்கி அப்படின்ற மாதிரி பகலாக இதே யோசனையாக தான் இருக்குது. எப்பயாச்சும் வீட்டை போய் சேருங்க, இல்லை யாரும் ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போயாச்சும் விடுங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்படுது. ஆனால் அந்த சைனாலேருந்து அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படி நடக்கலை, இதுங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா ஒரு இடத்துல இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, இல்லைனா வந்து வேறு இடத்துக்கு போதுங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி கேங்காக வந்து தான் சுற்றிட்டு இருக்குதுங்க தவிர இந்த மாதிரி மீட்டுக்காகலாம் எடுத்துகிட்டு போகல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அனிமல் வெல்ஃபேர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ யாரோட டாக் எங்கே போச்சு எப்படி அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. எது எப்படியோ இந்த ஒரு வீடியோவில் வந்து இந்த மாதத்தையும் முடிச்சு விட்டீங்க. ஸோ இதெல்லாம் வரும்போது என்ன எனக்கு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்களுக்கு வந்து டே ஃபுல்லாக ஓடிட்டுருக்கோம். நம்ம வந்து ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்டேபிள் ஆகணும், நல்லா பெரிய ஆள் ஆகணும், இல்லை வந்து கரியரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பெரிய இடத்துக்கு போகணும், இல்லைனா நல்லா லைஃப் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், எவ்வளோ விஷயங்கள் போகும்போதும் நம்மளை நீ எங்கே இருக்கிற, நீ எந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்க, உன்னோட லைஃப் என்ன, உண்மையான வாழ்க்கை என்ன அப்படின்றத இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உணர்த்துது.
ஸோ அது ஒன்று ஒன்று நடக்கும்போது நம்ம ஏதோ ஒரு எதையுமே கண்டுக்காமல் போகிற ஒரு வழியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ஒரு நடுவில் நிற்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம லைஃப் என்ன, நம்ம எது இருக்கோ பார்த்துட்டு போவோம், அடுத்ததை வந்து மூவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்குது. ஒரு எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் நிற்கிடவா, இதுதான் லைஃப் அப்படின்றத காட்டுற ஒரு வீடியோவாக தான் நான் இதை பார்க்குறேன். பட்டு கொஞ்சம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் என்ன அப்படின்றது யாராலுமே சொல்ல முடியல. ஒன்று ஒன்றா இப்படி வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி தான் மாதம் மாதம் வருமா, இது இப்படி தான் அள வைப்பாங்களா, இந்த மாதம் எப்படி போகும், இந்த வருஷம் எப்படி போக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க, முக்கியமாக இந்த 7 டாக்ஸ் வந்து தப்பிச்சு போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க, நான் விட்டுட்டேன் அப்படின்னா. ஸோ அந்த டாக்ஸ் வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சா என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் பை ஃப்ரம் அர்ச்சனா.